வள்ளலார் சுத்த சன்மார்க்க ஞான சபை ஜோதி வழிபாடும் ஆன்மீக பணிகளும் அலையொலி ஊடகத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் எஸ் கந்தசாமி ஐயா விளக்கம். வடலூரில் உள்ள வள்ளலார் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க பாதையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் வடலூர் வள்ளலார் சுத்த சன்மார்க்க ஞான சபையின் ஆன்மீக செயல்பாடுகள் குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் எஸ் கந்தசாமி அலையொலி ஊடகத்துடன் பகிர்ந்து கொண்டார். பிறந்தது மருதூருங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். மருதூர்ன்ற கிராமத்தில் ஐயா பிறந்தார். 1823 5/10/1820 ஐயா பிறந்தார் மருதூரில். ஒரு 6 மாத குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா தவறிடுறாங்க. அதோட அவங்க தாய்மாமா வீட்டுக்கு போகிறாரு. சின்ன காவானம் செங்கல்பட்டுக்குள்ளே தாய்மாமா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறாங்க. அவங்க பாட்டி தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி 1825 கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. 1825 சென்னை வந்துடுறாங்க. அவங்க அண்ணன் சபாபதி கூட்டு போகிறார். அவர் தான் மூத்தவர், சபாபதியாக மூத்தவர். அவர் கூட்டு போகிறாரு. கூட்டு போய் அங்கே திண்ணைப்பள்ளி நடத்துகிறார். அவர் அவருடைய ஜீவகாரணியம் திண்ணைப்பள்ளி நடத்துறது தான். அவர் ஜீவனுக்கு வழிவகுக்கு திண்ணைப்பள்ளி நடத்துறது. திண்ணைப்பள்ளி நடத்திட்டு இருக்காரு. தம்பிக்காரன் தன்கிட்ட படிக்க மாட்டாங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு. படிக்க மாட்டேங்கிறாரு. சொன்னால் படிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி 9 வயசு ஆகிடுது. 9 வயசு வரைக்கும் படிக்கலை. அதுக்கப்புறம் கொண்டு போய் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட கொண்டு விட்றாரு. திண்ணைப்பள்ளி நடத்தட்ட விட்றாரு. கொண்டு விட்டு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, என்கிட்ட கற்றுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாரு. அங்கே போனோடனே அவர் அந்த வாத்தியார் ஓதாமல் ஒன்றும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த பாட்டை பாடுறாரு. படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயா கேட்குறேன், நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன், வந்த அன்றைக்கே வேண்டாம்னு சொல்லி வேண்டுன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஐயா கேட்குறாரு அவரை. அப்புறம் நீயே சொல்லலாம் வேண்டாம், நீ சொல்லுன்றாரு ஐயா. அவர்கிட்ட ஐயாட்ட அவர் சொல்கிறாரு, நீயே சொல்லான்றாரு. ஐயா தான் உடனே பாடுறாரு 9 வயசில். ஒருமையுடன் திரு மலையடை நினைக்கின்ற உத்தமத்தன உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று உறவு கலாமை வேண்டும், பெருமை பெற நின் புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநீரை பிடித்தொழுக வேண்டும், மதமனைப்பை பிடியாதிருக்க வேண்டும், மறு பெண் ஆசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நிதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாயில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னை கந்த கோட்டத்தில் வள தலமோங்கு கந்த வேலை தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி அப்படின்னு பாடுறாரு. ஒரு 31 பாட்டு பாடுறாரு. இந்த ஞான சபையில் இறைவனை ஜோதி வடிவில் உணரும் வழிபாட்டு முறையே பிரதானமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வள்ளலார் தமது ஆன்மீக அனுபவத்தின் மூலம் இறை ஆற்றல் உண்மையை அருட்பெருஞ்சோதி என உணர்ந்து மக்களுடன் பகிர்ந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். மனித உடலில் புருவ மத்தியில் ஜோதி வடிவில் இறைவன் இருப்பதை உணரலாம் எனவும் அதை ஞான சபை மற்றும் பொற்சபை என்ற ஆன்மீக அடையாளங்களால் வள்ளலார் விளக்கியுள்ளார் என்பதை ஐயா எஸ் கந்தசாமி மேலும் விளக்கினார். சுத்த சன்மார்க்க ஞான சபையில் அனுதினமும் தியானம், கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று ஜோதி வடிவில் விளக்கொளி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுவதாகவும் கூறினார். குறிப்பாக 6 திரைகள் கொண்ட அமைப்பில் ஜோதி தரிசனம் நடைபெறும் முறையை பற்றியும் அதன் தன்மைகளையும் அவர் விவரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பூச நட்சத்திர தினத்தில் வடலூரில் நடைபெறும் ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து ஜோதி வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்ம சாலையில் வள்ளலார் ஏற்றி வைத்ததாக நம்பப்படும் அணையாத அடுப்பு இன்றும் இயங்கி வருவதாகவும் அதன் மூலம் தினமும் காலை மற்றும் நண்பகல் வேளைகளில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்படுவதாகவும் கந்தசாமி ஐயா தெரிவித்தார். இத்தலத்திற்கு வருகை தந்திருந்த சேலத்தை சேர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபையின் மாநில மகளிர் குழு செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் செயலாளரான தி பிரமிளா அவர்கள் வள்ளலார் பெருமைகள் குறித்தும் அவருடன் தொடர்புடையதாக பக்தர்கள் நம்பிக்கை கொள்கின்ற சில ஆன்மீக சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பற்றியும் பகிர்ந்து கொண்டார். நம்ம வடலூர் வந்திருக்கோம், சத்தியஞான சபை கிட்ட இருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் இவங்க மலேசியாவிலேருந்து என்னுடைய நண்பர் அண்ணா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சேலத்தில் இருக்கோம். என்னுடைய பேர் பிரமிளா. நாங்கள் வள்ளலார் ஐயா சமரச சுத்த சன்மார்க்கத்தில் மாநில மகளிர் அணி செயலாளராக செயல்பட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே பொதுக்குழு கூட்டம்லாம் நடந்துட்டுருக்கு, அதுக்காக வந்திருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் இங்கே சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு.
அந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வரப்போகுது. 1ஆம் தேதி தைப்பூசம். நாங்கள் மாநில சங்கத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு இங்கே வந்து அன்னதானம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகளும் அங்கே நடந்துட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளலார் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி வந்து தங்கத்தில் செய்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே தெரியாதுங்க, எந்த ஜாயிண்ட்டுமே இருக்காது. மனிதனுடைய மூச்சு எண்ணிக்கையின் கணக்கின்படி ஐயா வந்து செய்திருக்காரு. தங்கத்தில் இருந்தால் மக்கள் எல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி இருக்கனால இது இரும்பில் இருக்குது. இது ரொம்ப வருஷ காலமாக 150 வருஷ காலமாகவே இது இப்படி இருக்குது. இப்போ யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்க இந்த சங்கிலியை எடுத்து கழுத்தில் போட்டுட்டோ, ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இந்த சங்கிலியை வச்சு ஐயா வேண்டி மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு இந்த மகாமந்திரம் சொல்லி இந்த சங்கிலியை அவங்க போட்டாவே அவங்களுக்கு அந்த நோய்கள் குணமாகுது. இதுல ஒரு அன்பர் சொல்றாரு, புற்றுநோய் இருந்திருக்கு தொண்டையில. அவர் டெய்லி இங்க வந்து இந்த சங்கிலியை வந்து மகாமந்திரம் சொல்லிட்டு ஐயாவை நினைச்சிட்டு வழிபாடு செய்யறாரு. அவருக்கு அந்த புற்றுநோய் இல்லாம போகுதுங்க. இது மட்டுமே இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 11 மணி 11:30க்குள்ளார இங்க வந்து ஒரு வழிபாடு நடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா திரைகள் இருக்கும். அதுக்கு ஐயாவுக்கு ஜோதி வழிபாடு செய்வாங்க. அந்த ஜோதி வழிபாட்டுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளார போவோம். அங்க வந்து சிற்சபை பொற்சபைன்ட்டு இருக்குங்க. அந்த உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், பெட்டி மாதிரி இருக்கும். அதோடைய சாவி வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஐயா கிட்ட இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சிற்சபைக்கும் பொற்சபைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து வழிபாடு செய்வாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தர்மசாலை இருக்கு. அந்த இடத்துல வந்து 150 வருஷமா ஐயா கையால ஏற்றி வைக்க அடுப்பு இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குங்க. ரொம்ப அற்புதமா எல்லாம் பசி ஆறிட்டு இருக்காங்க. காலையில மதியம் இரவு அந்த அடுப்பு அணைக்கிறது கிடையாது, ஐயா கையால உருவாக்கப்பட்ட அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க. மேலும் மேட்டுக்குப்பத்தில் அரை தரிசனம் சிறப்பாக நடைபெறும் என்றும் தி பிரமிளா அவர்கள் விவரித்தார். வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் பொது நீர் இல்லாமல் இருந்ததும் அதற்கு வள்ளலார் குடியிட்ட இடத்தில் நீர் இன்று வரை வந்து கொண்டே இருப்பதும் ஒரு அதிசயமாக இன்று வரை பார்க்கப்படுவதாக தி பிரமிளா மேலும் கூறினார். அதேபோல் சபை வளாகம் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளுடன் தொடர்புடைய ஆன்மீக நம்பிக்கைகள் குறித்து சில பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சமரச சுத்த சன்மார்க்கத்தில் ஜாதி மத நம்பிக்கைகள் கடைபிடிக்கப்படுவதில்லை என்றும் இவ்விவகாரத்தில் மக்கள் தெளிவாக இருப்பது அவசியம் என்றும் தி பிரமிளா மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து தியானம் மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருவதை காண முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து தைப்பூச தினத்தில் நடைபெற உள்ள ஜோதி வழிபாடு குறித்து நேரடியாக அதன் முன் ஏற்பாடுகள் காணப்படுவதுடன் வடலூர் சுத்த சன்மார்க்க ஞான சபையில் பெருமளவில் பல லட்ச பக்தர்கள் இந்த தைப்பூச விழாவின் போது நடைபெறும் ஜோதி தரிசனத்தில் ஒன்று கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது.